வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க, நம்ம டிஜே பிளாக்கை கலாய்த்த ஜிபி முத்து. ஸோ நம்ம டிஜே பிளாக்கை வந்து நம்ம ஜிபி முத்து அண்ணன் வந்துட்டு வேறு மாதிரிலாம் கலாய்ச்சி பார்ப்பல அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம கீழே ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குடன் வரும். வெயிட் இன்னைக்கு உங்கள் அக்காவுக்கு இல்லை உங்கள் தங்கச்சிக்கு இல்லை உங்கள் எக்ஸெட்ரா அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். ஸோ யாராச்சும் விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து விஷ் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. ஓகே, என்னோட பெரிய ஆசை அவங்களுக்கு வந்து உங்கள் எல்லாரும் மூலமாக ஒரு விஷ் கிடைக்கணுன்றது. ஸோ மறக்காமல் விஷ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாலியா இருக்க நைட் மச்சா தானே. பின்னாடி ஏதோ சொன்னீங்க ஆட தெரியாதுன்னு, என்ன இதெல்லாம்? உங்களை பார்த்தோன்னு ஆட்டத்தானே வந்துருது எனக்கு. ஹலோ மறுக்கி எறிஞ்சு போட வேண்டி. சரி, நான் ஒரு மன்மத குழு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. இந்த நிகழ்ச்சியோட பேரை வந்து உங்க ஸ்டைல்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். போட்டு வச்சிருமா? சரி, சந்தனம் தருங்கப்பா. சந்தனம் குங்குமம் தான் தாங்க. இல்ல ஊ சொல்றியா இல்ல அப்படிதான் சொல்லி அந்த வார்த்தை மாறி போச்சு வேற மாதிரி. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ரூம்பு, உள் ரூம்பு, என்னுடைய ரூம்பு, பூஜை ரூம்பு. எனக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க, கோட்டா குயின்சி. ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். என்ன கேட்டதானே? என்னன்னு சொல்றாங்கன்னா, பிட் பாஸ் போயிட்டு வந்தோன்னே சன்னிலியோ பக்கக்காக வெளியே வந்தாலும் சொல்றாங்க. உண்மை. பால்கோவா ஊட்டுனீங்களாமே? ஆமா, அம்புட்ட ஆசை. ஆகஸ்ட் 5ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ளாடை தினமாக கருதப்படுகிறது. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. சட்டி பனியெல்லாம் போடுறோம்ல, ஆமா, அதுக்கு ஒரு டே. சட்டி பனியன் தேவையா? ஆமா. எப்படி இல்ல உங்களுக்கு மட்டும் ரோசனை புதுசு புதுசா வருது? என்ன இதுங்க புதுசு புதுசா இருக்கு? எப்படில என்ன பண்றீங்க? அவ்வளோ வரும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நக்கு நக்கு. He was the most wild and expandable one. என்ன பார்த்தா ஒரு லைக் சொல்லிட்டு போங்க. அதிகாலையில் சுரக்கும் எச்சை முகத்தில் தடவினால் பிம்பிள்ஸ் குறையும். எதுக்கு எடுத்து யாரையா நக்க விட்டுலாம்ல? ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. ராஜா ராஜா பிக் பாக்கெட் ராஜா. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்து. இப்ப வேணான்னு சொல்றாரு போல, மேபி பப்ளிக்ல வேணான்றான். இப்படி அப்ப அம்மா சொன்னா ஓகேவா? ஆஹா, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், அப்புறமா பாத்துக்கலாம். டேய், கறி குழம்புல எலும்பு. உன் கதையே வேணா, கிளம்பு கிளம்பு. அண்ணே, டேட்டிங் போறதுக்கு பிளான் பண்றாங்க. ஏ டிஜே பிளாக் நக்கு. மாம்ஸ், நீங்களாவது சொல்லுங்க மாம்ஸ். மாம்சா பேயில போ. நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா நீ? அப்போ அக்காவும் மாமியாகணும் இங்க எப்படிதான்? நீங்க கூப்பிடுங்க, நேர்ல கூப்பிட்டு ஒரு முடிவு சொல்லுங்க எனக்கு. இது என்ன நிகழ்ச்சின்னு நினைச்சு வந்தீங்க? யாருப்பா
நீ 2வது படிக்கிற ரவுடி படிக்கிற புள்ளைய வந்து மாமூல் கேட்க வந்தா தரமாட்டியா குந்தன் வினோத் If you are a bad Tamil, I am. நீங்க கெட்டவரா இருந்தா உங்களுக்கு அப்பா இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியோட மகாலட்சுமியே நான் தான். பட் நீங்க எனக்கு மகாலட்சுமி என்ன சொல்றாரு அவரு? பேய் மாதிரி இருக்குது மகாலட்சுமி. அக்ர செட்ல அப்பப்போ லைட்லாம் ஆஃப் ஆகும் தெரியுமா? பகலையே இப்படி இருட்டா கிடக்கு. இதுக்குள்ள சவுண்ட் வச்சிருக்கேன். என்ன சவுண்ட்? என்கிட்ட வந்து ஒரு போல் ஃபுல்லா தவளைக்கறி. தவளைக்கறியா? வெட்டுக்கிளி கருப்பாம்பூச்சி மாதிரி இருக்கும்ல தவளை கால்ஸ். அட பாவி டேய், போன் போனாலும் பரவாயில்லடா, ஓம் பின்னால நான் வர மாட்டேன்டா. தவளை வேணுமா கருப்பாம்பூச்சி வேணுமா நீங்க டிசைட். கருப்பாம்பூச்சி வெட்டுக்கிளி ரெண்டு நினைச்சாலே வாமிட்டு வருது எனக்கு. வாங்க தூக்குங்க. தூக்குங்கடா. லாலிபாப் இதோ. என்ன பெரிச்சாலைக்கு பெரிய கருவாடு கிடைச்சா மாதிரி மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம். யார் நீங்க? குருட்டடி குந்தன். என்ன கேட்காதீங்க. வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. ஓஹோ வேஷம்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி கூப்பிடுறீங்க. என்னோட டிரெஸ்க்கு மேட்சிங்கா இந்த ப்ளூ கலர் எடுத்துருவீங்களா? அந்த பில்லர் கூட தான் மேட்சிங்கா இருக்கு. அதை பிடிச்சு தரவா? அவர் மனசு மாதிரி திரும்ப வருவாரு எனக்கு தெரியும். காஃபில கூட பிளாக் காஃபி. நீ ஒண்ணு பண்ணா ஒரு லெட்டர் மட்டும் போடு, அவனை யாருன்னு அறுத்து கிழிச்சு டிஜே பிளாக் இங்க வரல மௌன, நான் வந்து உனக்கு வெட்டி விட்டு அறுத்து போடுறேன். தலைவரே, நான் உங்களோட பெரிய ஃபேனு. நீங்க ஒரு நல்ல நியாயம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மலே வெள்ளே தேவா மலே, நான் கடும் கோபக்காரங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படியே ஓரங்கட்ட பத்தியா நீ பொளச்சிட்டு. ஃப்ரெண்டா இருப்பாரா மாட்டாரா? எங்க ஊர்ல இந்த மாதிரி ஃப்ரெண்டா இருந்து விளக்குமா தட்டி தான் விழும். Damn, it feels good to be a gangster. A real gangster ass nigga plays his cards right. நீ 6 மாசம் பழகி பாப்பீங்களா, அதுக்கு வேண்டான்னு போவீங்களா? நாங்க இது பேசுறீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நீ வந்து ஒரு 50 தாத்தா இருப்பாங்க, அவங்கள்ட்ட உட்காந்து பழகி பார்த்துட்டு சந்தோஷமா வாங்க, எப்படியோ போங்க. ஓகே, சந்தோஷம் வாங்க, நாசமா போங்க. ஸோ ஓகே, நம்ம ஜிபி முத்து அண்ட் டிஜே பிளாக்கோட தக் லைஃப் வீடியோ வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து நம்ம ஜிபி முத்து அண்ணன் வந்து
அதாவது அந்த மனுஷன் வந்துட்டு வெள்ளந்தியான மனுஷன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ வெள்ளந்தின்றத நான் வந்து, அதாவது அது ஒரு டிவி ஷோ முன்னாடி நிற்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டே அவருக்கு இல்லை. அவர் ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி, நம்ம ஊரில் இருந்தாச்சுன்னா எப்படி நிற்போம், ஒருத்தவங்கிட்ட எப்படி கலாய்ச்சி பேசிகிட்டு இருப்போம், அந்த மாதிரி தான். நம்ம இப்போ வெளியூர் போயாச்சுன்னா வெளியூர் மக்கள் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அதுலேயும் அவங்க வந்து ஷோஸ் பண்ணுறவங்க அவங்க கொஞ்சம் இவரை விட கொஞ்சம் இதாக இருக்கு. இந்த ஷோலையா என்ன இது, அந்த ஆங்கரிங் அந்த இதுலலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடியவங்க. அவருக்கு வந்து விஜய் டிவி புதுசு இல்லை, அவர் பிக் பாஸ்லலாம் வந்திருந்தானா போயிருக்கிறாரு. அது இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்க எல்லாரையும் வந்து திடீர்னு பார்க்கும்போது இப்போ நம்மன்னா ஒரு திடீர்னு ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சரி ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ணன் வந்து சகஜமாக எல்லா இடத்துலையுமே வந்து சகஜமாக பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காப்புல, வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு. இப்போது அண்ணன் வந்து இந்த படம் எல்லாம் நடித்து வெளியே வந்திருந்தேன்னு கேள்விப்பட்டேன். பட் நான் இன்னும் படம் பார்க்கல. நான் இன்னும் தென் நிறைய இப்போ போயிட்டுருக்கு. அவர் விஜய் டிவியில் கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்காரு. அப்போ அண்ணன் லெட்ரு வீடியோலாம் நிறைய போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். லெட்ரு வீடியோவும் போடுறது இல்லை. இப்போ வீடியோ வரலன்னு நிறைய ரசிகர்கள்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் லெட்ரு வீடியோவும் போடுங்க. ஸோ அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள், எல்லாத்தையும் விட்டுறாதீங்க. உங்கள் மனதில் உங்களை நம்பி வந்து உங்களை வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் 1.something மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காப்புல அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் லெட்டர் வீடியோ போட்டு கொஞ்சம் அவங்கள குதூகலப்படுத்தி விடுங்க. ஸோ நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். பேசவே விடுறதில்ல, தன்னை பேசிக்கிட்டு வீடியோ கட் பண்ணிட்டு போயிட வேண்டியது பைத்தியம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.